வெண்முரசு. நீலம் 2. பகுதி 1. மணிநீல மலர்க்கடம்பு. வாசிப்பது சந்தீப். உடல் தீண்டாது உளம் தீண்டாது உயிர் தீண்டி எழுப்பியது எது? செவி நுழையாது சிந்தையறியாது சித்தமறிந்தது எது? விதை விட்டெழுந்த முளை போல அணிமலர் பாயில் எழுந்தமர்ந்து மெய்ப்பு கொண்ட தன் உடலை தன் இருகைகளாலேயே தழுவிக்கொண்டு எண்ணமிழந்து அமர்ந்திருந்தாள். இங்குளேன் என்று ஒரு சொல்லாக மீண்டு வந்தாள். பனிவழும் வனத்தடாகம் போல தன் உடல் சிலிர்த்துக் கொண்டே இருப்பதை உணர்ந்தாள். தன்னுள்தானே நுழைந்து மீண்டுமொரு விதையாக ஆகவிழைப்பவள் போல கால்களை மடித்து மார்போடு இறுக்கி கைகளால் வரிந்து முறுக்கி முட்டுகளின் மேல் முகம் சேர்த்து அமர்ந்து கொண்டாள். இன்னதென்றியாமல் எண்ணி எண்ணி ஏங்கி மருகிய இளநெஞ்சம் இயக்கத்தின் சொல்வடிவாக ஏனுளேன் என்றுணர்ந்து உருகி வழிந்து கண்ணீரின் வெளியாக ஒளிகொண்டது. காற்றிலாடிய அச்சொல்மேல் அமர்ந்து இங்குளேன் ஏனுளேன் என்று குரலின்றி கூவியது தாபத்தைச் சொல்லத் தெரியாத பெண்குயில். ஆவணி மாதத்து 8ஆம் கருநிலா நாளின் புலரியில் யமுனை நதிக் கரையிலமைந்த பர்சானபுரியின் ஆயர்குடித் தலைவர் ரிஷபானுவின் இல்லத்தில் அவரது ஒரே மகள் ராதை கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்தாள். கண்ணீரின் இனிமையை பெண்களன்றி யாரறிய முடியும்? ஒவ்வொரு துளியும் தித்திக்கும் கன்னிமையின் விழிநீரை அவள் முதலாக அறிந்தாள். சொல்லில் நிறையும் மதுரகவிப் பொருள் போல மென்மயிர் வகிடு முதல் உள்ளங்கால் வெண்மை வரை நிறைந்தது கண்ணீர். வேங்குழலை நிரப்பி வழியும் இசையென வழிந்தது. மெல்லிய விசும்பல் ஒலி அரையிருளில் எழக்கேட்டு கண் விழித்து அன்னை புரண்டு தன் உடலொட்டி படுத்திருந்த அவள் விலகிவிட்டிருப்பதை உணர்ந்து என்னடி என்று சொல்லி கை நீட்டி அவளை மீண்டும் அருகணைக்க முயன்றாள். அவள் கைத்தொடுகையை அரைக்கணம் முன்னரே உணர்ந்து விதிர்த்து அவள் விலகிக் கொண்டாள். ஏனடி என்றபடி அன்னை எழுந்தமர்ந்து அவள் முகத்தைப் பார்த்தாள். சிவந்து கனன்ற அவள் முகத்தைக் கண்டு காய்ச்சலோடி என்று மீண்டும் கை நீட்டி அவள் நெற்றியைத் தொட வந்தாள். தொடப்படுவதற்குள்ளாகவே ராதை அத்தொடுகையிலிருந்து அகம் விலகப் பெற்றாள். அன்னையின் தொடுகையை என் அகம் விலக்கும் விந்தைதான் என்ன? இனி அவள் இடைமேல் கால் வைத்து ஒருபோதும் நான் துயிலப் போவதில்லை. ஆழ்தீலில் நான் அயர்கையில் அவள் தோளில் என் வாய்நீர் சொட்டப் போவதில்லை. அவள் கை என் குழல் கோதுகையில் கனவுக்குள் புன்னகைக்கப் போவதில்லை. இளங்காலை குளிரில் அவள் முந்தானையை இழுத்து நான் சுருண்டு அவள் கனத்த தொய்முலைகளை காற்றுக்கு விடப்போவதில்லை. அம்மா, உன் மகள் சென்ற கணத்தில் உன்னிலிருந்து உதிர்ந்து விட்டிருக்கிறாள். பிறிதொரு பெரும்பேதமைக்குள் வாழ்ந்திருந்து அன்னை ஏதுமறியாதவளாய் அவள் கழுத்தையும் கன்னங்களையும் தொட்டு நோக்கினாள். வெம்மையேதும் இல்லையேடி என்றாள். ஆவணி மாதத்து இளமழை ஆகாதென்றேனே. சாளர வாயிலை மூடலாகாதென்று அடம்பிடித்தாய். படுத்துக்குள். மஞ்சளும் மிளகும் சேர்த்து இளஞ்சூடாக பசும்பால் கொண்டு வருகிறேன் என்றாள். மகளின் அகன்ற வழிகள் மேலும் கருமை கொண்டிருப்பதை அவள் கண்டாள். கண்ணெல்லாம் கருமை கொண்டிருக்கிறது. இது உள்காய்ச்சலேதான் என்று சொல்லி எழுந்தாள். என்ன செய்கிறதென்று சொல்லத்தான் என்னடே? யார்லீ? என் ஆலயத்து கருவறை முற்றம் வரை தயக்கமின்றி வருகிறாயே. விலகு. இங்கே பீடம் கொண்டவன் மலரும் மலராணையும் அணியும் முடியும் அற்றவனாக நின்றிருக்கும் அதிகாலை வேளை இது. அவனுக்காக இரவுக்காற்று பரப்பி வைத்து மென்மணல் பரப்பின் கதுப்பில் எளிய முதியவளை உன் பாதம் படியலாகாது. உள்ளங்கை ஒளிமணியை தொலைதூரத்து விண்மீன் போல பார்க்கும் உன் பேதை விழிகளை அன்னமிட்டு அன்னமய உடலை மட்டுமே தொட்டறியும் உன் நரம்போடிய கைகளை என் பெயர் சொல்கையில் மட்டும் இசைக்கருவியாகும் உன் உதடுகளை வெறுக்கிறேன். விலகிச் செல். இவ்வாலயத்தில் ஒருவருக்கே இடம். கொல்லையில் கட்டுக்கயிற்றை இழுத்து மெழுகுமூக்கை நீட்டி கத்தும் கன்றின் குரலாக என் அகம் ஆனதென்ன? முல்லைமுக்கு எழுந்த காந்தள் மலர்நுனி போன்ற காம்புகளுடன் கனக்கும் அகிடுகளேயான பசுக்களின் பதில் குரலும் என் அகமே ஆவதெப்படி? பர்சானபுரி எழுந்துவிட்டது. 100 தொழுவங்களில் பசுக்கள் நாதமெழுப்புகின்றன. அவற்றின் அடியில் மண்டியிட்டமர்ந்து வெண்ணெய் தொட்ட கைகளைக் கொண்டு காம்பு பற்றிக் கறக்கும் ஆயர்கள் என் குடியின் வேதத்தை எழுப்புகிறார்கள். கழுத்து மணிகளின் இசையில் கண்விழித்த பால் மழலைகளின் அழுகைகள் கலக்கின்றன. இங்கிருக்கிறேன், எவரோ மறந்து விட்டுச் சென்ற வைரம் போல.
அப்பால் யமுனை நதிக்கரையின் சோலைகளில் இன்று அத்தனை பறவைகளும் கிளர்ச்சி கொண்டிருக்கின்றன. இளந்தோரல் பரவிய மென்வெளிச்சத்தில் பொங்கிப் பொங்கி எழுகிறது புல்வேதம். மயல் கொண்டிருக்கின்றது மணிப்பொழில். அங்கே கேட்கும் அத்தனை பறவை குரல்களையும் ஒன்றொன்றாய் தொட்டுத் தொட்டு மீள்கிறேன். ஒவ்வொரு சொல்லும் அதுவே. ஒரு சொல்லும் அவனல்ல, தனித்து கனத்து என் தாபம் திரும்பி வந்து தன் கூடணைந்து நெட்டியிர்த்து வாயில் மூடும் கணம் தேன் மாமரத்தின் கிளையில் வந்தமர்ந்த குயில் அவன் பெயரைச் சொன்னதைக் கேட்டேன். அக்கணமே இறந்தேன். அம்மா என்று அலறியபடி அடுமனைக்குள் ஓடிவந்து தன்னை அணைத்துக் கொண்ட மகளின் நடுங்கும் சிறிய உடலை தன் மார்போடு சேர்த்து குனிந்து அவள் நீலப் பெருவிழிகளைக் கண்டதுமே கீர்த்திதை புன்னகைத்தாள். ஒன்றுமில்லையடி, ஒன்றுமே இல்லை, அஞ்சாதே என்று சொல்லி அவள் நெற்றியில் முத்தமிட்டாள். வா என் கண்ணே என்று கைகள் பற்றி கூடத்துக்கு அழைத்துச் சென்றாள். பேதையே, இதற்கா இத்தனை விழிநீர்? மலர்களையே காற்று அசைப்பது போன்றதல்லவா இது? ஓடிச் சென்று ஒருகைப்பிடி கன்னிப் பசுஞ்சாணி எடுத்து நீரில் கரைத்து இல்லத்தின் தென்மேற்கு மூலையை விழுகினாள். பச்சரிசி மாவெடுத்து நீரில் கரைத்து பெருகுக, வளர்க, வாழ்க என்று மும்முறை சொல்லி கோலமிட்டு அதன்மேல் மரத்தாலான மணையிட்டு அவளை அமரச் செய்தாள். அத்தனை தெய்வங்களையும் இப்பால் நிறுத்த ஓர் உலக்கையை அவள் முன்வைத்தாள். அப்பால் தான் மட்டுமே தெய்வமாக அமர்ந்திருந்த அவளை நோக்கி தென்கடல் முனை நின்ற தெய்வத் திருவே வாழ்க என வாழ்த்தி வணங்கிய பின் முதிய உடல் குலுங்க கண்ணீரும் சிரிப்புமாக ஓடிச் சென்று தன் பூசணைத் தட்டை எடுத்து முற்றத்திற்கு வந்து நின்று அதை தூபக் கரண்டியால் தட்டி ஒலி எழுப்பினாள். அக்கணமே ஆயர்ச்சேரி உவகையில் நகைத்துக் குலுங்கத் தொடங்கியது. தேன் கொண்டு கூடுதிரும்பும் தேனீக்களைப் போல ஆயர்பெண்டிர் அக்காரமாவும் அரிசி பொரியும் மஞ்சள் நீரும் மலர்களுமாக அவள் வீட்டை நோக்கி வரத் தொடங்கினர். கன்றுகளை கறந்து கட்டி திரும்பி வந்த ரிஷபானு நகையொலியும் நகைப்பொலியுமாக தன் இல்லத்தைச் சூழ்ந்திருந்த பெண்களைக் கண்டு திகைத்து நின்றார். அவரை நோக்கி ஓடிவந்த கீர்த்திதை அருகே வந்ததும் நெடுங்காலம் முன்புதான் மறந்துவிட்டு வந்த நாணத்தை திரும்பப் பெற்று முகம் சிவந்து மூச்சிறைக்க நின்றுவிட்டாள். என்ன என்ன என்றார் ரிஷபானு. நம் மகள் இல்லம் நிறைத்தாள் என்றாள் கீர்த்திதை. அதைச் சொன்ன அக்கணமே அவர்களிருவரும் அவள் தங்கள் கைகளில் இருந்து நழுவிவிட்டதை உணர்ந்து கண்ணீர் துளிர்த்தனர். நெடுமூச்சுடன் உயிர்த்தெழுந்த கீர்த்திதை இருதரப்பு மோதன்னையரையும் முறைப்படி அறிவிக்க வேண்டும். தாய்மாமன்களை அழைக்க தங்கள் தம்பியரே செல்ல வேண்டும் என்றாள். ஆம் என்று சொல்லி ரிஷபானு புன்னகைத்தார். வாருங்கள் என்று அழைத்துச் சென்று உள்ளறையில் மரப்பெட்டியில் தாழைமடலிட்டு மூடி வைத்திருந்த பொன்னூல் நெய்த பட்டுப்பாகையை எடுத்து அவரிடம் அளித்து தலையில் கட்டிக்கொள்ளுங்கள் என்றாள். கன்றோட்டும் சிறுகோலே செங்கோலாக என்று ஒருநாள் விண்ணவரும் வணங்கும் அரசனாக ஆனீர் என்றாள். பொற்பட்டு தலைப்பாகை சுற்றி கங்கணமும் குண்டலங்களும் அணிந்து மார்பில் மலர் மாலை துவள தன் இல்லத்துத் திண்ணையில் சித்திரப்பட்டுப்பாய் விரித்து கால்மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டார் ரிஷபானு. செய்தி கேட்ட அவர் தம்பியர் ரத்னபானுவும் சுபானுவும் பானுவும் தாங்களும் பட்டுத் தலைப்பாகையும் மலர் மாலையும் அணிந்தவர்களாக வந்து வணங்கினர். எவரையும் குறித்து நோக்காது மிதந்த விழிகளுடன் செருக்கி தலை தூக்கி, அடே, இன்று எது முறைமையோ அதையெல்லாம் நிகழ்த்துங்கள். தேவையென்றால் எனக்குரிய அத்தனை பசுக்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று ரிஷபானு ஆணையிட்டார். தோள் குறுக்கி வணங்கி அவ்வண்ணமே என்றனர் தம்பியர். பர்சானத்தின் சரிவுக்கு அப்பாலிருந்த பத்ரவனத்திலிருந்து கீர்த்திதையின் தங்கை கீர்த்திமதி அங்கிருந்தே மூச்சிறைக்க ஓடிவந்தாள். நாணத்தை முற்றிலுமிழந்தவாக திண்ணையில் அமர்ந்திருந்த ரிஷபானுவை நோக்கி வாய்விட்டு சிரித்து, அரியணையில் அல்லவா அமர்ந்திருக்கிறீர்கள் அத்தான், என்கண்ணே பட்டுவிடப் போகிறது என்றாள். இரு கைகளையும் தலைக்குமேல் கூப்பியபடி இல்லத்திற்குள் ஓடிச் சென்று தென்மேற்கு மூலையில் கொலு கொண்ட செல்வத்தை நோக்கியதும் தீச்சுட்டவள் போல ஒரு கணம் துடித்து, உன்னை முதலில் காணக் கொடுத்து வைத்தவள் அவளல்லவா கண்ணே என்று ஏங்கினாள். அருகணைந்த தமக்கையை ஓடிச் சென்றடைத்து, உனக்கு மட்டும் தெய்வங்கள் அள்ளிக் கொடுக்கின்றன அக்கா என்று சொன்னதுமே அகம்பெந்து கண்ணீர் விட்டாள். நீயே இப்படிச் சொல்கிறாய்? இவள் மாமியர் வந்தால் என்னை என்னதான் சொல்ல மாட்டார்கள் என்றாள் கீர்த்திதை. உன்னை என்ன சொன்னாலும் தகும்.
எல்லாவற்றையும் ஒருத்தியே வைத்துக் கொண்டால் அது என்ன நியாயம் என்று தமக்கையை பிடித்து தள்ளி சிவந்த முகத்துடன் சொன்னாள் கீர்த்திமதி. உரத்த குரலில், முப்போகம் விளையும் பொன்வயலை நீயே வேலியிட்டு வைத்திருக்கிறாய் பாதகத்தி என்று சொன்னபடி உள்ளே வந்தனர் மேனகையும் ஷஷ்டியும். இப்போதுதான் உங்களைப் பற்றிச் சொன்னேன். எங்கே மற்றவர்கள் என்றாள் கீர்த்திமதி. தாத்ரியும் கௌரியும் வந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் முந்தி ஓடி வந்தோம். தாதகி குழந்தையுடன் வருகிறாள் என்றாள் மேனகை. பிரேக் டைம் 05S. ஐயோடி, தனியாகவா அமரச் சொன்னாய்? அவள் தோழிகளை அருகமரச் செய்ய வேண்டாமா? இதைக்கூடவா சொல்லிக் கொடுக்க வேண்டும் உனக்கு? என்றைக்குத்தான் அறிவு வரப்போகிறது என்றாள் ஷஷ்டி. மேனகை பொன்னகை போடாமலா என் செல்லத்தை அமரச் செய்தாய்? இதற்காகவே உன்னை அறைய வேண்டும். என் பொன்மகள் அருகே வராதே, விலகு என்றபடி ராதையின் அருகே சென்றாள். அமர்ந்திருப்பதன் அழகை இதுபோல் இனியொருவர் நிகழ்த்தி விடுவார்களா என்ன இவ்வுலகில்? என் தெய்வமே என்றாள் மேனகை. அருகே சென்று மாமியர் இமை தாழ்ந்து பாதிமூடிய விழிகளுடன் இருந்த அவளைக் கண்டு பேச்சிழந்து கைகூப்பினர். மதுரம் நிறைந்த பொற்கலம் என்றாள் மேனகை. அச்சொல் கிளையில் அமராத பறவை போல அங்கிருந்த அமைதியின் மேல் தவித்தது. உள்ளே ஓடிவந்த தாத்ரியும் கௌரியும், எங்கே எங்கே என் கொன்றை மலர் கொண்டு என்றபடி வந்து அருகே நின்று கால் தளர்ந்து தமக்கையரின் தோள் பற்றிக் கொண்டனர். உள்ளும் புறமும் பெண்கள் ஒலித்து நிறைந்திருந்த சிற்றிலில் முற்றிலும் தனிமையில் இருந்த அவளை மட்டும் நோக்கி நின்றனர். பத்மவனத்தில் இருந்து ரிஷபானுவின் அன்னை சுகதை வந்தாள். அவள் கால் கழுவிக் கொண்டு உள்ளே நுழையும்போது இரு கைகளிலும் இனிப்புகளுடன் கீர்த்திதையின் அன்னை முகாரையும் வந்தாள். பெருஞ்செல்வத்தை பதுக்கி வைத்து வணிகன் அயலூரானை என இரு கிழவியரும் ஒருவரை ஒருவர் நோக்கிக் கொண்டனர். இவ்வளவு போதும் என்று ஓர் சிறுநகை பரிமாறினர். உள்ளே வந்ததுமே முகாரை, என் கண்ணே என்று அதிகாலையிலேயே குயில் பாடியதே இதனால்தானா என்றாள். அவள் கைகூப்பி தென்மேற்கு மூலையை நெருங்குவதற்குள்ளாகவே சுகதை கடந்து சென்று உலக்கு அருகே ஓர் உரலை வைக்க வேண்டுமென்று கூட நானேதான் சொல்ல வேண்டுமா பெண்களே என்றாள். லலிதையும் விசாகையும் சுசித்ரையும் செண்பகலதையும் ரங்கதேவியும் வளையலோசையும் வெட்கிய சிரிப்போசையுமாக வந்தனர். பட்டுப்பாவாடை ஒலி அவர்களின் கிசுகிசுப்பொலியுடன் இணைந்தும் விலகியும் மாயம் காட்ட, பேசிப் பேசி அசையும் தலைக்கு இருபக்கமும் ஒளிமணிக்குழைகள் கன்னம் தொட்டு ஆடிக்கொண்டே இருந்தன. சுதேவியும் துங்கவித்யையும் இந்துலேகையும் அவர்களுக்குப் பின்னால் கொலுசுகள் ஒலிக்க ஓடிவந்து தோள் தொட்டு சேர்ந்து கொண்டனர். மெல்லுதடுகளுக்கு மேல் இளவியர்வை பனித்திருக்க உள்ளே வந்து தங்கள் தோழியைக் கண்டு, யாரிவள் என்று திகைத்தனர். 9லேயே ஒருத்தி அமர முடியுமா என்ன என்றாள் தாத்ரி மெல்லிய குரலில். மாமி, நம் ஆயர்குடிகளில் இதற்கு முன் அவ்வண்ணம் ஆகியிருக்கிறதா? முகாரை, ஆனதில்லை. ஆனால் இந்த மரம் எளிதில் தீப்பற்றுவதென்று நினைக்கிறேன் என்றபின் குனிந்து நகைத்து, குன்றா பெருந்தாபம் கொண்டவளாக இருப்பாள் என்றாள். சமையற்கட்டு முழுக்க பெண்களின் சிரிப்பொலி எழுந்தது. சினத்துடன் முகத்தை நொடித்து சுகதை, வீண்சொல் பேச வேண்டாம் பெண்களே. என் மணமகளுக்கு ஒன்றும் தெரியாது என்றாள். அவளுக்கு தெரியாததை அந்த மாமரத்துக்குயில் சொல்லிக் கொடுக்கும் என்றாள் ஒருத்தி. மீண்டும் சிரிப்பொலி நிறைந்தது. நீங்களெல்லாம் யார் பெண்களே? உங்கள் விழிகள் பார்க்கும் எதையும் எப்போதுமே பார்த்திராத எனக்கும் உங்களுக்கும் என்ன உறவு? அன்னையர் என்கிறீர்கள், மாமியர் என்கிறீர்கள், தோழிகள் என்கிறீர்கள். இந்த மண்ணில் எனக்கு உறவென்று ஏதுமில்லை என்றான பின் எந்த ராதையை நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆயர் மணமகள் என்கிறீர்கள், போஜர் குலக்கொழுந்து என்கிறீர்கள். அவள் யார்? மன்று சூழ்ந்து மந்தனம் பேசியது போதும் பெண்களே. மங்கையை கூட்டிச் சென்று நதிக்கரை மலர்களை ஒன்றை ஒடித்து கையில் எடுத்துக்கொள்ளச் சொல்ல வேண்டுமென்று உங்களில் எவருக்குமே தெரியாதா? நீங்களெல்லாம் வீடு நிறைத்து பின் மடி நிறைத்தவர்கள் அல்லவா என்றாள் முதுபெரும் செவிலியான நந்திதை. ஆம், அது முறைமை என்றாள் சுகதை. பொறுத்தருள்க அன்னையே. அத்தனை பேரும் பித்துக் கொண்டிருக்கிறோம் என்றாள் கீர்த்திமதி.
முதுதந்தையர் மகிபானுவும் இந்துவும் பெரிய தலைப்பாகை அணிந்து கோலோன்றி வந்து சேர்ந்தனர். தாய் மாமன்கள் பத்ரகீர்த்தியும் மகாகீர்த்தியும் அவர்களை கைப்பிடித்து படியேற்றி பட்டப்பாய் விரித்த தென்னையில் அமரச் செய்தனர். பொற்தலைப்பாகை அவர்களின் கால்களில் பட வணங்கிய ரிஷபானுவின் சூடான கண்ணீரை அவர்கள் உணர்ந்தனர். அவர் இழந்ததென்ன என்றறிந்திருந்து முதுதாதையர் முதுமைகனிந்த கண்கள் சுருங்க நகைத்து, மூடா, மின்னல் தாக்கிய மரம் போல விண்ணவர்க்கு உகந்தது எது என்றனர். மாமியரை மணந்த மாமன்கள் குசனும் கசனும் வந்தனர். அவர்களுடன் காட்டில் ஆனிரை மேய்க்கச் சென்றிருந்த ராதையின் தமையன் ஸ்ரீதமன் ஓசையின்றி வந்து எவராலும் அறியப்படாமல் முற்றத்து மாமரத்தின் கீழே நின்று அக்கூட்டத்தின் பேச்சொலிக்குள்ளும் ஓயாது ஒலித்துக் கொண்டிருந்த குயிலை கேட்டுக் கொண்டிருந்தான். மீண்டுமொரு பெண்குரல் சலசலப்பு இல்லத்துக்குள் எழுந்தது. அவன் பெருமூச்சு விட்டு கால் மாற்றி நின்றான். சேமக்கலத்தை கரண்டியால் தட்டியபடி முதுசெவிலி நந்திதை முன்னால் செல்ல லலிதையும் விசாகையும் சுசித்ரையும் செண்பகலதையும் ரங்கதேவியும் தொடர்ந்தனர். நடுவே பொற்பட்டுச் சால்வையால் முற்றிலும் முகமும் உடலும் மூடிக்கொண்டு ராதை நிலம் நோக்கி நடந்து சென்றாள். சுதேவியும் துங்கவித்யையும் இந்துலேகையும் அவளுக்குப் பின்னால் காதோடு இதழ் தொட சிரித்து சிரித்து அகச்சொல் பேசிச் சென்றனர். அன்னையரும் மாமியரும் என முதுபெண்டிர் அவர்களைத் தொடர்ந்து சென்றனர். இந்த மண்ணுக்குமா நான் அயலாகிவிட்டேன்? இதன் மேல் படும் என் ஒவ்வொரு காலடியும் சிலிர்த்துக் கொள்வதென்ன? நான் செல்லும் பாதையில் அத்தனை மலர் மரமும் என்னை நோக்கிக் கை நீட்டி ஏங்குவதேன்? ஒவ்வொன்றையும் தொட்டு தொட்டுச் செலித்து விலகிக் கொள்கிறது என் விழி. கண்ணுக்குத் தெரியாத கோடி மலர்கள் என் ஒவ்வொரு மயிர்காலிலும் மலர்ந்திருப்பதை உணர்கிறேனே. எவர் நடந்து செல்வதற்கான பாதை நான்? யமுனையின் ஒளியை இலைகளின் அடியில் காண்கிறேன். இந்த மதுவனத்தின் அத்தனை இலைகளிலும் யமுனை ஓடிக்கொண்டிருப்பதை இன்றுதான் அறிந்தேன். உயர்ந்த செம்மண் வீட்டில் இந்த இளங்காலையில் அத்தனை பெரிய பொற்தழல் எப்படி எழுந்தது? அது பூத்துலைந்த நீலக்கடம்பு. அத்தனை மரங்களிலும் அறிந்த நாள் முதல் நான் விரும்பியது இந்த மரத்தை மட்டுமே. ஒவ்வொரு நாளும் நான் வந்தமர்ந்து நீர்ப்பெருக்கை நீள்வழிகளால் நோக்கியிருந்தது இதன் அடியில் மட்டுமே. மலர் உதிர்த்தும் குளிர்தென்றல் வீசியும் என்னை பல்லாயிரம் முறை வாழ்த்தியது இந்த முதுமரம். இதன் அழகிய சிறுமலர்களே என் காதுகளில் எத்தனை முறை குண்டலங்களாக அணிந்திருப்பேன். மகளே, இந்தச் சோலை மரங்களில் உனக்கு உகந்த ஒன்றின் சிறுகளையே ஒடித்து எடுத்துக்கொள். வாழ்நாளெல்லாம் காதலிலும் தாய்மையிலும் உன்னுடன் துணையாக அது இருக்கும் என்றாள் முதுபெரும் செவிலி. ராதை ஒரு கணமும் தயங்காமல் சென்று அந்த முதுகடம்பின் கீழ்களை ஒன்றை ஒடித்துக் கொண்டாள். ஆ என்றாள் முதுபெரும் செவிலி. அனல் ஓடும் காதல் நெஞ்சம் கொண்டவர்கள் தேரும் மலர் மரமல்லவா அது? யமுனை நதிக்கரையில் பெண்கள் கூட்டம் ஒருவரை ஒருவர் தழுவி நகைத்தது. மலர்களையே கையிலேந்தி திரும்பிய ராதை அப்பால் விரைவழிந்த கரையோர நீர்மீது பூத்து நிறைந்து காற்றிலாடிய நீலக்குவளை மலர்வெளியின் மீது சென்ற சிறுபடகொன்றைக் கண்டாள். முகம் மறைய தலைப்பாகையை தாழ்த்தி அணிந்து குனிந்தமர்ந்த ஒருவர் அதை துடுப்பிட்டு செலுத்திக் கொண்டிருக்க படகின் பலகை மேலிருந்த மூங்கில் கூடையொன்றுக்குள் சிற்றசை ஒன்று தெரிந்தது. மூடிய வெண்பட்டை உதைத்து நழுவவிட்டு வெளிவந்து செவ்விரல் குருத்துக்களை நெளித்து காற்றில் துழாவென அன்று பிறந்த சிறுமக ஒன்றின் கால்கள். மலர்வெளியை ஒளிகுன்றச் செய்தது மணிநீலம். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.